மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறை கைதி உயிரிழப்பு. தலவாக்கலையில் அதிர்ச்சி, ஒரே வீட்டில் உயிரிழந்த பல ஆடுகள். வாக்குறுதிகள் மாத்திரமே வழங்கும் எல்போர்ட் அரசாங்கம், கேலி செய்யும் சாணக்கியன் எம்பி. யாழ் நூலக எரிப்பிற்கு நீதி, நாடாளுமன்ற ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்பு. உக்ரைன் படைகளுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு, வெளியான தகவல். அமெரிக்காவில் சூறாவளி தாக்குதல், 9 பேர் பலி. பாகிஸ்தானில் சோகம், இருவேறு விபத்துகளில் 16 பேர் பலி. உக்ரைன் அனல் மின் நிலையத்தின் மீது 143 ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடாத்திய ரஷ்யா. தொடர்வன விரிவான செய்திகள். போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்து ராஜங்க நீஜாய பகுதியைச் சேர்ந்த சிறை கைதியொருவர் உயிரிழந்துள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கைதி இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக அனுராதபுரம் தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த சிறை கைதி கடந்த 13ஆம் தேதி போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் தம்புத்தேகம போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கைதி நேற்று சிறைச்சாலையின் கழிவறைக்குள் சென்று உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதாகவும் அதை கண்ட சிறைச்சாலை அதிகாரிகள் கைதியை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாகவும் சிறைச்சாலை அதிகாரிகள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். குறித்த கைதி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தலவாக்கலை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு தலவாக்கலை ஹாலிவுட் ரத்னிகல தோட்டத்தில் உள்ள வீட்டில் ஒரே இரவில் 8 ஆடுகளும் ஒரு நாயும் இறந்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த வீட்டின் ஆட்டு தொழுவத்தில் 12 ஆடுகள் காணப்பட்ட நிலையில் காலை தொழுவத்திற்கு ஆடுகளுக்கு உணவு கொடுக்க சென்ற வேளையில் ஒரே நேரத்தில் 8 ஆடுகளும் காவலுக்கு இருந்த ஒரு நாயும் இறந்துள்ளமையால் வீட்டின் உரிமையாளர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் அறிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலவாக்கலை போலீசார் முன்னெடுத்து வருவதோடு பரிசோதனைக்காக தலவாக்கலை கால்நடை வைத்திய காரியாலயத்துக்கு இறந்த ஆடுகள் மற்றும் நாய் ஆகியவற்றினது உடல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எல்போர்ட் அரசாங்கம் தீர்மானங்களில் நிறைவேற்றப்படுகின்ற போதிலும் நடைமுறையில் எதுவும் நடைபெற்றதாக தெரியவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விளையாட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் வாகனம் ஓடுவதற்கு முன்னர் வாகனம் பழகும்போது எல்போர்ட் போட்டுக் கொண்டுதான் ஓடுவது வழக்கம். ஆனால் இந்த அரசாங்கம் எல்போர்ட் போடாமலே இப்போது பழகிக் கொண்டிருக்கின்றது. களவெடுத்து பணத்தை கொண்டுவர வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனினும் எந்த ஒரு விடயத்தையும் இந்த எல்போர்ட் அரசாங்கம் பூர்த்தி செய்யவில்லை. எமது பிரதேசங்களில் இருக்கும் சிறிய பிரச்சினைகளை கூட அரசாங்கம் தீர்த்து வைக்கவில்லை. அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெறுகின்றன, தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. ஆனால் நடைமுறையில் எதுவும் நடைபெற்றதாக தெரியவில்லை. இதே விடயம்தான் புதிய அரசாங்கத்திடம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளை இன்னும் 1 மாத கழித்து தாமதித்து பார்க்கலாம். இல்லையெனில் ஆர்ப்பாட்டங்களை செய்ய வேண்டிய நிலைக்குத்தான் நாங்கள் தள்ளப்படுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டமைக்கு நீதி பெற்றுக் கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இதற்குரிய தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், வரலாற்றில் ஒரு காலத்தில் வாக்குகளுக்காக நூலகங்கள் எரிக்கப்பட்டன. யாழ்ப்பாண நூலகத்திற்கும் அதுதான் நடந்தது. யாழ்ப்பாணம் மற்றும் அதை சுற்றியுள்ள பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்களும் வாசகர்களும் யாழ்ப்பாண நூலகத்தை பயன்படுத்துகின்றனர். யாழ் நூல் நிலையம் எரிக்கப்பட்ட சம்பவமானது தமிழ் மக்களின் மனதில் ஆறாத வடுவாக உள்ளது. யாழ்ப்பாண நூலகத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள நூலகங்களின் மேம்பாட்டுக்காக 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
கடந்த 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவின் முழு அளவிலான போர் தொடங்கியதிலிருந்து 46,000க்கும் மேற்பட்ட உக்ரைனிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் அல்லது சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். போரினால் எத்தனை உக்ரைனர்கள் தங்கள் உயிர்களை இழந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எங்களுக்கு ஒரு நிலையான எண்ணிக்கையிலான இழப்புகள் உள்ளன. 46,000 வீரர்கள் போர்க்களத்தில் உயிரிழந்துள்ளனர். பல்லாயிரக்கணக்கானோர் போரில் கொல்லப்பட்டு அல்லது சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் காணாமல் போயுள்ளனர். அவர்களை பற்றி நீங்கள் உறுதியாக அறிய முடியாது. ஏனென்றால் போரில் காணாமல் போனவர்கள் இறந்திருக்கலாம் அல்லது அவர்கள் சிறைப்பட்டிருக்கலாம். சுமார் 19,500 உக்ரைனிய குழந்தைகள் ரஷ்யாவிற்கு நாடு கடத்தப்பட்டதாகவும் ஜெலன்ஸ்கி மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த குளிர்கால சூறாவளி தாக்குதல்கள் அவ்வப்போது ஏற்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கெண்டகி, ஜார்ஜியா உள்ளிட்ட மாகாணங்களில் ஏற்பட்ட சூறாவளி தாக்குதலில் பலர் சிக்கிக் கொண்டனர். மெண்டகியில் 8 பேர் உட்பட இதுவரை மொத்தம் 9 பேர் பலியாகியுள்ளனர். இதுபற்றி கெண்டகி மாகாண கவர்னர் ஆண்டில் பெஷீர் கூறும்போது, கடந்த 24 மணி நேரத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். மற்றவர்களை தேடும் மற்றும் மீட்கும் பணி தற்போது நடந்து வருகின்றது. சூறாவளி தாக்குதலால் டென்னஸ்கி, கெண்டகி மற்றும் விர்ஜீனியா உள்ளிட்ட பல்வேறு மாகாணங்களில் வெள்ளம் ஏற்பட்டு வாகனங்கள் வெள்ள நீரில் மூழ்கி காணப்படுகின்றன. மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. வீடுகள், கட்டிடங்கள் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகின்றது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். கெண்டகி மாகாணத்தில் வரலாறு காணாத வகையில் வெள்ளம் எதிரொலியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. தொடர்ந்து மாகாணத்திற்கு அவசர நிலை உத்தரவையும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் பிறப்பித்துள்ளார். வருகிற நாட்களில் வெள்ளம் தொடரும் என்று பெஷீர் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் சிந்த் பகுதியில் நடைபெறும் மத நிகழ்ச்சிக்காக பங்கேற்பதற்காக சென்ற வாகனங்கள் விபத்தில் சிக்கியுள்ளன. 2 இடங்களில் நடந்த சாலை விபத்தில் மொத்தம் 16 பேர் உயிரிழந்ததாகவும் 45 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பெனாசிர்பாத் மாவட்டத்தில் காசி அகமத் நகர் அருகே வேன் மற்றும் லோரி மோதி விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். இதேபோல் கஜூர்பூர் மாவட்டத்தில் உள்ள ராணிப்பூர் பகுதி அருகே பஸ் மற்றும் ஆட்டோ மோதிய விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 35 பேர் படுகாயமடைந்தனர். தகவலறிந்து அங்கு சென்ற போலீசார் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். 2 விபத்துகளில் 16 பேர் உயிரிழந்தது அப்பகுதியை சோகத்தில் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 3 வருடங்களாக ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்று வருகின்றது. போர் தொடங்கிய போது ரஷ்யா உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள பல இடங்களை கைப்பற்றியது. அதன் பின்னர் அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக வலுவான சண்டையிட ரஷ்யா பல இடங்களில் பின்வாங்க தொடங்கியது. தற்போது 2 நாடுகளும் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள், மின்சார உற்பத்தி நிலையங்கள் போன்றவற்றை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தி வருகின்றன. கடந்த மாதம் ரஷ்யாவில் உள்ள எண்ணெய் கிடங்குகள், ராணுவ ஆயுத கிடங்குகள் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை கீவ் பிராந்தியத்தில் உள்ள செர்னோவில் அணுமின் நிலையத்தின் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடாத்தியதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தெற்கு உக்ரைனில் உள்ள ஒரு அனல் மின் நிலையத்தின் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடாத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ரஷ்யா 143 ட்ரோன்களை ஏவியதாகவும் அதில் 95 ட்ரோன்களை உக்ரைன் ராணுவம் சுட்டு வீழ்த்தியது என்றும் 46 ட்ரோன்கள் இலக்கை அடையவில்லை என்றும் உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.